அஸ்ஸலாமு அலைக்கும். முக நூலினூடாக உங்களை சந்திப்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று பேசியிருக்கும் விடயம் என்னவென்றால், மாகாண சபை தேர்தல் ஏன் நடத்த முடியாமல் தவிக்கின்றது என்ற விடயத்தை பற்றித்தான் பேசியிருக்கின்றேன். இதன் வரலாறை பற்றி நான் கொஞ்சம் பேசுகின்ற போது இந்த வீடியோ கொஞ்சம் நீளலாம். நீங்கள் ஆறுதலாக அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதுக்குரிய உண்மையான சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். மாகாண சபை தேர்தல் என்பது, மாகாண சபை முறைமை என்பது 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும். நான் நினைக்கின்றேன் 1989ஆம் ஆண்டு நடந்த முதலாவது தேர்தல். அதன் பிற்பாடு மாகாண சபைகள் ஒவ்வொரு கட்டமாக 9 மாகாணங்களிலும் நடந்து வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிலையில்தான் நெல்லாட்சி அரசாங்கம் 2015 பதவியேற்கிறது. நெல்லாட்சி அரசாங்கத்தில் மாகாண சபை தேர்தல் எல்லா மாகாணங்களிலும் நடத்தப்பட்டு, வடக்கு மாகாணத்திலும் கூட நடத்தப்பட்டு, அங்கே விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தார். கிழக்கிலே நசீர் அகமட் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வரலாறு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதில் பேசப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், நெல்லாட்சி அரசாங்கத்திலே உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் நடந்தது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்ற ஒரு ஐயம் ஒன்று அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த ஐயத்தின் காரணமாக எதிரே வருகின்ற மாகாண சபைகளையும் உரிய காலத்தில் ஒவ்வொரு மாகாணங்களிலும் நடத்தி கொண்டு வந்தோமே ஆனால் மஹிந்தவுடைய அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. இது 2019 நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பாதிக்கும் என்ற அச்சம் நெல்லாட்சி அரசாங்கத்துக்கு இருந்தது. குறிப்பாக அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த தமிழ் அரசியல்வாதிகள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் அந்த அச்சம் இருந்தது. உதாரணமாக, இந்த நெல்லாட்சி அரசாங்கம் மாற்றமடையுமாக இருந்தால், மஹிந்த அரசாங்கம் வருமாக இருந்தால், நாம் நினைத்த விடயத்தை சாதிக்க முடியாது என்ற அச்சமாகவும் இருக்கலாம். அல்லது அவர்கள் வந்தால் நம்முடைய காரியங்கள் ஒன்றுமே நடக்காது என்ற தீர்மானத்தை எடுத்ததன் காரணமாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு இவர்கள் வருகின்றார்கள். அதில் குறிப்பாக சுமேந்திரன் ஐயா அவர்கள், ஹக்கீம் அவர்கள், ரிசாட் அவர்கள், மனோ கணேசன் அவர்கள் சிறுபான்மை கட்சிகளிலே அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அவை எப்படியாவது மாகாண சபை தேர்தலை நிறுத்த வேண்டும், 2019 வரையும் எந்த விதமான தேர்தலை நடத்தக்கூடாது என்ற ஒரு திட்டத்துக்கு அபிப்பிராயத்துக்கு வருகின்றார்கள். இதை எவ்வாறு நிறுத்தலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தபோது 20வது திருத்தச் சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வர முற்பட்டார்கள். அது என்னவென்றால், அந்த நேரத்தில் 19வது திருத்தச் சட்டம் செய்யப்பட்டு முடிந்து 20வது திருத்தச் சட்டம் தான் அடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு இலக்கமாக இருந்தது. அதனால் மாகாண சபைகளை களையப் போகின்ற, அதாவது நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணம் 2017ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் அளவில் களைகின்றது. களைந்தால் அடுத்த 3 மாதத்துக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டி வரும். நான் நினைக்கிறேன் அடுத்த தேர்தல் சப்ரஹமு மாகாணம் நினைக்கின்றேன். இந்த நிலையில் இந்த மாகாண சபைகளை நடத்த விடக்கூடாது, இதை தாமதிக்க வேண்டும். ஒரே வழி என்னவென்றால், இந்த மாகாண சபைகளின் காலங்களை கூட்டி 2019ஆம் ஆண்டு கடைசியாக நடக்கவிருக்கின்ற வடமாகாண மாகாண சபையுடன் சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் நடத்துவோம். ஏனென்றால் பொருளாதார செலவு, அதற்குரிய செலவுகளை குறைப்பதற்காகவும் அதை காலத்துக்கு காலம் நடத்துவதனால் அரசாங்கத்துக்கு செலவினம் கூடுகின்றது. மொத்தமாக நடத்துகின்ற போது செலவினத்தை குறைக்கலாம் என்ற ஒரு காரணத்தை வைத்து இந்த 20வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வர முயற்சித்தார்கள். அந்த 20வது திருத்தச் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், கிழக்கு மாகாணம் ஆட்சி முடிகிறது, சப்ரஹமு மாகாணத்திலே ஆட்சி முடிகிறது. இந்த ஆட்சிகளை 2019ஆம் ஆண்டு வரையும் நீடித்து, அதன் பிற்பாடு இடையிலே கலைகின்ற மாகாண சபைகளையும் 2019ஆம் ஆண்டுக்கு கொண்டு சென்று
மொத்தமாக அந்த மாகாண சபைகளை நடத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யும் சட்டம் தான் 20வது திருத்தச் சட்டம். அதற்கு மாகாண சபைகளின் ஒப்புதல் தேவைப்படும். இந்த எல்லைகளை, அதாவது இந்த காலத்தை கூட்டுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதற்கு மாகாண சபைகள், எல்லா மாகாண சபைகளும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். எல்லா மாகாண சபையிலும் ஒப்புதல் அளித்து விட்டன. கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் ஒப்புதல் அளிக்கவில்லை கடைசி வரையும். அது சொன்ன காரணம் என்னவென்றால், குறிப்பாக விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த தேர்தலை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அந்த திருத்தத்தை கொண்டு வருகிறீர்கள். அந்த காலத்தை கூட்டுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. மாகாண சபைகளுக்குள்ள அதிகாரத்தை குறைக்கின்ற ஒரு முயற்சியும் அதற்குள் இருக்கிறது. அதற்காக நான் கையொப்பமிட மாட்டேன் என்று அவர் கடைசி கையொப்பமிக்கவில்லை. கடைசி நேரத்தில் கிழக்கு மாகாணம் நசீர் அகமட்டுடைய, முதலமைச்சர் நசீர் அகமட்டுடைய தலைமையிலே ஒப்புதல் வழங்கப்படுகிறது கடைசி நேரத்தில். அது வேறு விடயம், அது வேறையாக பேச வேண்டிய விடயம். இப்போது 20வது திருத்தச் சட்டம் வடமாகாணம் தவிர்த்து எல்லாம் ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டது. காரணம் என்னவென்றால், கால எல்லைகளை கூட்டுவது. கிழக்கு மாகாணம் 2017ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் முடிகிறது என்று சொன்னால், அதனை 2019 வரையும் அந்த கால நீடிப்பு செய்வதுதான் அதன் நோக்கம். இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சில மனுக்கள் செய்யப்படுகின்றன எதிராக, இந்த சட்டத்துக்கு எதிராக. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்படி செய்ய முடியாது. மக்கள் ஒரு மாகாண சபை தெரிவு செய்திருப்பது, ஆட்சியை தெரிவு செய்திருப்பது 5 வருடங்களுக்கு தான். 5 வருடங்களுக்கு ஒரு நாள் கூட நீங்கள் கால நீடிப்பு செய்ய முடியாது. அது அரசியலமைப்பை மறுப்பதற்கான ஒரு காரணமாக அமையும். அது மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையும் கேள்விக்குட்படுத்தும் என்று உச்ச நீதிமன்றம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அதாவது, ஒரு மாகாண சபையின் காலம் முடிவடைவதற்கு முதல் எப்பயும் கலைத்துக் கொள்ளலாம். கலைத்தாலும் மக்களிடம் தான் செல்ல போகின்றீர்கள், அது பிரச்சனை இல்லை. மக்கள் ஆணை வழங்கியது 5 வருடங்களுக்கு தான். 5 வருடங்கள் தாண்டி கால நீடிப்பு செய்வதாக இருந்தால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டி வரும், மக்களுடைய அபிப்பிராயம் கேட்கப்பட வேண்டி வரும் என்ற காரணத்தை கூறியவுடன் அந்த 20வது திருத்தச் சட்டம் என்பது முடிவுக்கு வருகிறது. இப்போது நெல் அரசாங்கம் கடுமையாக யோசிக்கின்றது என்னென்றால், இந்த திட்டம் பிழைத்து விட்டது, இப்போது என்ன செய்யலாம்? அடுத்த திட்டம் ஒன்று போடுகின்றார்கள். மாகாண சபைகள் தேர்தல் திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்றத்திலே. அந்த திட்டம் என்னவென்றால், அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், 25% பெண்களை கட்டாயம் அரசியல் கட்சிகள் தேர்தலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுடைய வகிபாகங்களும் நிச்சயமாக சபைகளில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், நல்ல நோக்கத்தை சொல்வது கொண்டு சொல்லுகிறார்கள். ஓகே, 25% பெண்கள், முன்புள்ள சட்டத்திலும் பெண்கள் போட்டியிடலாம். ஆனால் எந்த கட்சியும் பெண்களை சேர்த்துக் கொள்வதில்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் திருத்தச் சட்டத்திலே சொல்லப்படுகிறது என்றால், கட்டாயமாக 25% பெண்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அது நல்ல விடயம் போன்று இலங்கை மக்களுக்கு காட்டப்படுகிறது. சரி, அடுத்தது ஒரு திட்டம் கொண்டு வருகிறார்கள், 50க்கு 50. அது எவ்வாறு என்று சொன்னால், இலங்கையிலே ஒட்டுமொத்த மாகாண சபை உறுப்பினர் எண்ணிக்கை 448 என்று நினைக்கின்றேன், அன்னளவாக 448 என்றால் 1988 மாகாண சபை திருத்த சட்டத்தின் பிரகாரம் முழு விகிதாசார முறையில் தான் அந்த உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 50% தொகுதி வாரியாகவும் 50% விகிதாசார முறையிலும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அதற்குள் புகுத்துகிறார்கள். புகுத்துகின்ற போது
அதில் இரண்டையும் சட்டமாக ஏற்றி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு காலையில் கொண்டு வந்து மாலையில் நிறைவேற்றுவதற்கு அவசரமான விவாதம் நடக்கின்றது. அப்படி ஒரு காலம் செய்ய முடியாது. ஏனென்றால் 2 கிழமை டைம் இருக்க வேண்டும் அதை கேள்விக்குட்படுத்துவதற்கு. யாராவது சென்று விடுவார்கள், தடுத்து விடுவார்கள் என்ற பயமோ என்னமோ தெரியவில்லை. காலையில் கொண்டு வந்து மாலையில் நிறைவேற்றக்கூடிய ஏற்பாடுகள் இவர் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு அலகுழப்பம் உண்டாகிறது. எவ்வாறு என்று சொன்னால், குறிப்பாக முஸ்லிம் தரப்பிலிருந்து, அதில் ரிசாட் பதியுதீன் பத்திரிகைகளிலே வந்த வரலாறுகள் இதெல்லாம் பத்திரிகைகளிலும் முகநூல்களிலும் அவ்வப்போது சொல்லப்பட்ட விடயங்களை தான் நான் உங்களுக்கு ஆதாரமாக சொல்லுகின்றேன். அந்த நேரத்தில் ரிசாட் பதுவுதீன் ஹிஸ்புல்லாவும் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார். அவர் சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால், பிரதமர் ரணிலிடம் சொல்லியிருக்கிறார்கள், தேர்தலை நிறுத்துவதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப் போகின்றீர்கள், ஓகே, 50% தொகுதி வாரியும் 50% விகிதாசாரம் என்று சொல்லுகின்ற போது தொகுதிகளை நிர்ணயிக்கின்ற எல்லை நிர்ணயம் போடப்பட போகின்றது. அந்த எல்லை நிர்ணயம் நிச்சயமாக கால தாமதமாகும் என்ற ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் தேர்தலை நாம் நிறுத்தப் போகிறோம். அதே நேரத்தில் இந்த 50% தொகுதிகள் எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற போது எங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய பங்கீடுகள் கிடைக்காமல் போனால் நாங்கள் யாரிடம் இதை கேட்பது என்ற ஒரு கேள்வி அவருக்கு எழும்புகின்றது. அப்படி அந்த பிரச்சனை எழும்பிக் கொண்டிருக்கின்ற போது ராஜித சேனாரத்தின போன்றவர்கள், சுமேந்திரம் போன்றவர்கள் ரிசாட் பதியுடன் முரண்பட்ட வரலாறு நடந்திருக்கிறது. அதற்குள் அதாவது கைகலப்பு ஏற்படும் அளவுக்கு நிலைமை போயிருக்கிறது. முதல் சட்டத்தை ஆதரிப்போம், பிறகு மற்ற விடயத்தை பார்ப்போம், குழப்ப வேண்டாம் என்ற ஒரு பிரச்சனை போயிருக்கிறது. ஹிஸ்புல்லா அவர்கள் நேரலையிலே வந்து சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுதான், ஆனால் பெரிதாக செல்லவில்லை, தாக்கும் அளவுக்கு நிலைமை போனது என்று சொல்லி அது ஒரு பக்கம் வைப்போம். இப்போது ரிசாட் பதியுதீன் சொல்லியிருக்கிறார் எப்படி என்றால், தொகுதி எல்லை நிர்ணயம் செய்யப்படுகின்ற போது எங்கள் சமூகத்துக்கு தேவையான, உதாரணமாக 448 உறுப்பினர்கள் என்று சொன்னால் 224 தொகுதிகள், 224 உறுப்பினர்கள் விகிதாசாரத்தில் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமை வரப்போகிறது. அவை கிட்டத்தட்ட 224 தொகுதிகள் ஓல் ஐலண்ட் ஃபுல்லா எல்லை நிர்ணயம் செய்யப்பட போகின்றது. இதிலே நமக்கு சமூகத்துக்கு கிடைக்க வேண்டியது, முஸ்லிம் சமூகம் 10% இருக்கிறது, 24 தொகுதிகள் நமக்கு கிடைக்க வேணும். தமிழ் சமூகத்துக்கு அது கேட்டாப்போல், மலைய தமிழர்களுக்கு அது கேட்டாப்போல், சிங்கள சமூகத்துக்கு 70% இருக்கிறார்கள், அது கேட்டாப்போல். இதற்கு மாற்றமாக நடக்கின்ற போது, மாற்றமாக எங்களுக்கு குறைய தொகுதிகள் கிடைத்தால் நாங்கள் எப்படி இதனை ஏற்றுக்கொள்வது, அந்த நேரம் நாங்கள் கை செய்யப்பட முடியாது என்ற ஒரு பிரச்சனை எழுப்பிய போது ரணில் அதற்கு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அறிவித்து சட்டமாதிபர் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ரணிலுடைய அலுவலகத்துக்குள் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எம்பி அமீர் அலி அவர்கள் ஏதொரு விடயம் சம்பந்தமாக ரணிலுடைய அலுவலகத்துக்குள் அந்த ரூமுக்குள் சென்றிருக்கிறார். செல்லுகின்ற போது ஹக்கீம் அவர்கள் ரணிலிடம் சொல்லி இருக்கிறார், ரிசாட் பதியுதீன் அவர்கள் பெசிலுடைய கயிற்றை விழுங்கிக் கொண்டு இதுக்கு எதிர்ப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இது விருப்பம் இல்லை, இது நிறைவேற்றப்படாமல் விட்டால் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டத்துக்கு ஆளாகுவோம், அவை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ஹக்கீம் அவர்கள் பிரதமர் ரணிலுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் சொல்லிவிட்டு திரும்பி இருக்கிறார் அமீர் அலி நின்று இருக்கிறார். அமீர் அலி அவர்கள் நின்றிருக்கிறார். அப்ப டக்குன்னு பத்திரிகையில் வந்த செய்திகளும் அவர்கள் நேரடியாக பேசிய விஷயங்கள், இதில் போய் மெய் என்று நம்ம தீர்மானிக்க அவசியம் இல்லை, அவர்கள் வாயால் சொன்ன விடயங்கள் இதெல்லாம் அவர்கள் கேட்டாலே உயிரோடு இருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அப்போது அவர் சொக்காய் இருக்கிறார் ஹக்கீமுடைய நோக்கம் எல்லாம் இந்த மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும், மாகாண சபைகள் நிறுத்தப்பட வேண்டும்
ஏனென்றால் 50-50 திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. 25% பெண்களுக்குரிய உரிமை அங்கே சேர்க்கப்படுகிறது. ஆகவே எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டிய நிலைமை வரும். எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி தேர்தலை நிறுத்தலாம். இதுதான் அவருடைய பிளான். ஓகே, இப்போது ரணில் சொல்லுகிறார், சரி பரவாயில்லை, எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டால் எல்லை நிர்ணயத்தில் உங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் நடந்தால் பாராளுமன்றத்தில் தான் அதனை சட்டமாக 3/2 பெரும்பான்மையோடு தான் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறேன். அப்போது உங்களுக்கு திருப்தி இல்லாதுவிட்டால் நீங்கள் அதை எதிர்ப்பதற்கு உங்களுடைய ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்றை தருகின்றேன், அவை நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிற்பாடு இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது நடந்த பகடி என்னென்றால், நடந்த ஒரு 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 திருகுதாளமான விடயம் என்னவென்றால், எல்லை நிர்ணயம் பிழை நடந்தால் அது பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது பாராளுமன்றத்திலே அது தோற்கடிக்கப்பட்டால், உதாரணமாக எங்களுக்கு தர வேண்டிய தொகுதி கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக யாராவது வாக்களித்தால் திரும்பவும் அந்த எல்லை நிர்ணயம் சீர் செய்யப்பட்டு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதானே நியாயம். அப்போதுதானே நமக்கு உரிமை கிடைக்கும் வரை நம்ம நிராகரித்துக் கொண்டிருக்கலாம். இங்கே ரணில் ஒரு தந்திரத்தை பாவிக்கிறார். எப்படி என்றால், ஒரு முறைதான் எல்லை நிர்ணயம் பாராளுமன்றத்துக்கு வரும், அதனை நீங்கள் தோற்கடிக்கலாம். பிறகு சட்டம் சொல்லுகின்றது என்னவென்றால், எல்லை நிர்ணயம் தோற்கடிக்கப்பட்டால் அடுத்ததாக பாராளுமன்றத்துக்கு வராது, சபாநாயகருடைய அங்கீகாரத்துடன் கட்சி தலைவர் நினைக்கின்றேன் 5 பேர் பிரதமருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்படும். அந்த 5 பேரும் தான் இதில் ஏதாவது சீர்திருத்தம் செய்யலாமா என்று தீர்மானிப்பார்கள். அவருடைய தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்புகின்ற போதோ ஜனாதிபதி கையொப்பம் விடுகின்ற நாளிலிருந்து எல்லை நிர்ணயம் அமலுக்கு வரும் என்றுதான் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2017 ஆண்டு 17வது திருத்தச் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பிரதமர் தலைமையில் நடக்கின்ற குழுவிலே ஏதாவது திருப்தி இல்லை என்றால் அது ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலை அங்கு தொக்கி நிற்கிறது. அது ஒரு பக்கம் வைப்போம். இப்போது விடயத்துக்கு வருவோம். இப்போது சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போது எல்லை நிர்ணய குழு அமைக்கப்படுகிறது. எல்லை நிர்ணய குழு அமைக்கப்பட்டு அதிலே முஸ்லிம் ஒரு நபராக பேராசிரியர் கஸ்புல்லா அவர்களை அரசாங்கம் நியமிக்கிறது. கஸ்புல்லா அவர்கள் அந்த குழுவிலே இருந்து கொண்டு தனது சமூகத்துக்கு அநியாயம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பல தீர்மானங்களை சபைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அது ஏதோ ஒரு காரணத்தினால் பல விடயங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக எமக்கு கிடைத்தது என்னவென்றால் 11 தொகுதிகள் தான் கிடைத்தது. ஆல் ஐலண்டில் 11 தொகுதிகள், 24 தொகுதி கிடைக்க வேண்டியதற்கு குறைந்த 20வது கிடைத்திருக்கணும். 11 தொகுதிகள் கிடைத்தது. தனி தொகுதிகள், இரட்டை தொகுதிகள் 2. அப்ப 14, 11 இல்ல 13 இவ்வளவுதான். இரட்டை தொகுதி சுவர் இல்லை. ஏனென்றா இரட்டை தொகுதி என்பது எந்த கட்சி வெற்றி அடைகிறதோ அது எடுத்துருவாங்க. அது வேற்று மத சௌரால் தான் அவர்களுக்கு போய்விடும், அல்லது நமக்கு வந்துவிடும். அது பிரச்சனை அல்ல, அது நமக்கு கிடைக்காது. நம்மளுக்கு ஊர்ஜிதமாக கிடைக்க வேண்டிய தொகுதி 11 தொகுதியாக கிடைத்திருந்தது. அப்ப இது முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு அநியாயம். அதே போல தமிழ் சமூகத்துக்கும் அவர்கள விகிதாசாரத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கவில்லை, குறையத்தான் கிடைத்திருந்தது. அதே போன்றுதான் மலைநாட்டு தமிழர்களுக்கும் அவர்கள் விரும்பிய போதும் அது கிடைக்கவில்லை, குறையத்தான் கிடைத்திருந்தது. 70% இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு 83% தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 70% சிங்கள மக்களுக்குரிய தொகுதி 83% தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் அந்த 13% தொகுதிகளும் முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, சிறுபான்மையில் கிடைக்க வேண்டிய தொகுதிகளை அவர்கள் கபலீகரம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அது அர்த்தம். சரி, இப்போது ஹஸ்புல்லா அவர்களுக்கு இது திருப்தி இல்லை என்ற விடயத்தை முஸ்லிம் தலைவர்களுக்கு சொல்லுகிறார். அவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், இந்த எல்லை நிர்ணயம் எனக்கு திருப்தி இல்லை,
நான் தனிமையாக ஒரு அறிக்கையை நான் ஜனாதிபதிக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னும் கையொப்பமிடவில்லை. நான் கையொப்பமிட்டால் அந்த அறிக்கை பூர்ணப்படுத்தப்படும். நான் என்ன செய்ய என்று தலைவர்கள் கேட்டிருக்கிறார். குறிப்பாக ஹக்கீம் ரிசார்ட் போன்றவர்கள் கேட்டிருப்பார் நினைக்கின்றேன். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் கையொப்பமிடுங்கள், நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை பார்த்துக் கொள்ளுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹஸ்புல்லா அவர்கள் கையொப்பம் விடாமல் விட்டிருந்தால் பாராளுமன்றத்துக்கு அது வந்திருக்காது. இதுவரை திருத்தம் செய்வதற்குரிய ஏற்பாடு இருந்து தொக்கி நின்றிருக்கும், பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நீங்கள் கையொப்பம் விடுங்கள், நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னதற்கு ஏற்ப அவர் கையொப்பம் விடுகிறார். அப்ப அந்த எல்லை நிர்ணயத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் கிடைக்கவில்லை, இது நமது சமூகத்துக்கு ஏற்படுகின்ற ஒரு பேரிழப்பு என்ற காரணம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இந்த எல்லை நிர்ணயம் பாராளுமன்றத்துக்கு வருகிறது. பாராளுமன்றத்திலே அதிசயம் ஒன்று நடக்கின்றது. எப்படி என்றால், சகலரும் சேர்ந்து அதனை எதிர்க்கிறார்கள். அதிசயம். ஆளுங்கட்சி எதிர்க்க எல்லாம் சேர்ந்து அதை ரிஜெக்ட் பண்றார்கள். தோல்வி அடைகிறது. எல்லையினது கதை முடிகிறது. இப்போது சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லை நிர்ணயம் பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டால் அடுத்தது பிரதமர் தலைமையில் கொண்ட குழுவிடம் ஒப்படைக்கப்படும். அவர்கள் அதில் சில திருத்தங்களை செய்து ஜனாதிபதிக்கு அனுப்பினார்கள். சட்டம் எல்லை நிர்ணயம் ஊர்ஜிதப்படுத்தப்படும். பிறகு சட்டமாகிவிடும். இப்போதை பிரச்சனை என்னவென்றால், நாம் அதை தோற்கடிப்பது காரணம் என்றால் எங்களுக்கு உரிய தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக பிரதமர் தலைமையிலே பிரதமர் தலைமையில் கூட அந்த நியாயம் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் அதனை எவ்வாறு எதிர்ப்பது என்று சட்டத்தில் இல்லை. அவர்கள் நினைத்தால் அது ஒரு வலுக்கட்டாயமாக நிறைவேற்றி விடலாம். பாராளுமன்றம் திரும்ப வராது. இந்த நிலையில் தான் அது ரணிலுடைய கைக்கு போகிறது. அன்றைய அரசாங்கத்தில் ரணிலுடைய கைக்கு அது போகிறது. 2018 தோற்கடிக்கப்படுகிறது. ரணிலுடைய கைக்கு போகிறது. ரணில் அதுக்கு ஒன்றும் செய்யவில்லை, அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரதமராக மைந்த வருகின்றார். இப்போது மைந்த கைக்கு அது போகின்றது. இப்போது சட்ட சிக்கல் என்னவென்றால், மைந்த அந்த எல்லை நிர்ணயத்தை மீளாய்வு செய்வதற்கு அங்கே எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லை. ஏன்னா சிறுபான்மை கட்சிகள் ஒன்றுமே அங்கே இல்லை. தமிழர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள், முஸ்லிம் தரப்பு எதிர்த்து நிற்கின்றது என்கின்ற போது இதனை கலந்தாலோசனை பண்ணி இந்த தேர்தலை நடத்துவ எல்லை நிர்ணயத்தை அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளும் இந்த மொத்த அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை. அதனால் அது கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இந்த நிலையில்தான் காலம் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் காலம் போய்விட்டது. இப்போது எல்லை நிர்ணயத்தில் நியாயம் கிடைக்காது என்பது முஸ்லிம் தரப்புக்கும் விளங்கிவிட்டது, தமிழ் தரப்புக்கும் விளங்கிவிட்டது. ஆகவே எல்லை நிர்ணயத்தை கைவிட்டுவிட்டு பழைய முறைமைக்கு சென்று தேர்தலை பழைய தேர்தல் முறைப்படி 100% விகிதாசார முறைப்படி நடத்துவோம் என்ற திட்டத்துக்கு வருகிறார்கள். அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், பிச்சை வேண்டாம் நாயை பிடி என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். இந்த நிலையில் தான் கோட்டாவுடைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைகிறது. ரணில் வருகிறார். அந்த நேரத்தில் சுமேந்திரன் ரணிலுடன் உதவி கேட்கிறார். தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வருகிறேன். 2023 நினைக்கின்றேன். தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வருகின்றேன். அதை நீங்கள் இன்னைக்கு அமல்படுத்தி தாருங்கள். 2017 ஆண்டு 14வது திருத்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டு பழைய முறைக்கு சென்று தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் அதனூடாக நம்ம தேர்தலை நடத்திவிடலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் என்று அவர் ஆலோசனை வழங்குகிறார். அது என்ன நடந்த உள்ளுக்கு என்ன நடந்துங்கிறது நமக்கு விடயம் தெரியாது. இருந்தாலும் சுமேந்திரன் ஐயா அவர்கள் தனிநபர் மசோதா ஒன்றை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறார். அதில் அவர் தெளிவாக என்ன சொல்லுகிறார் என்றால், 25% பெண்களுக்கு கிடைத்த அந்த உரிமையை இல்லாமல் ஆக்கினால் நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளாது என்பது அவருக்கு அது தெரிந்த விடயமாக இருந்திருக்கிறது போல் தெரிகிறது எனக்கு. அதிலே அந்த சட்டத்திலே அவர் 25% பெண்களுக்குரிய உரிமையையும்
50க்கு 50 என்ற அந்த விடயத்தையும் 1988 ஆண்டைய மாகாண சபை சட்டத்தில் மாற்றீடு செய்வதற்கு அங்கே பரிந்துரை பண்ணுகிறார். என்றால் கொடுத்ததை எடுக்க முடியாது என்று அவருக்கு தெரியும், அதுக்கு பிரச்சனை வரும் என்பதற்காக இதிலே கொண்டு சேர்க்கலாம் என்ற மாதிரி அவர் சட்ட திருத்தத்தை அமைக்கிறார். அது உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்வி பிரச்சனையாக போகின்றது. உச்ச நீதிமன்றம் கடைசியாக சொல்லுகிறது எப்படி என்றால், நீங்கள் சட்டங்களை பின்னோக்கி நகர்த்த முடியாது. 88 சட்டம் 88 தான். இங்கே இருக்கிற சட்டத்தை பின்னோக்க முடியாது. அதே நேரத்தில் 25% பெண்களுக்கான உரிமையும் 50க்கு 50 என்ற தொகுதி வாரியும் விகிதாசார முறையும் என்ற விடயங்கள் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விடயம். அது ஒரு நன்மை தேடக்கூடிய ஒரு விடயம், நன்மை கிடைக்கக்கூடிய விடயம். அதனை நீக்கும் அந்த பந்தியிலே 3வது திருத்தப்பட வேண்டும், 4வது விடயம் நீக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுகிறது. அதனை சபாநாயகர் வாசித்து அதனை முடிவு கொண்டு வருகிறார். அந்த மசோதா அதோடு நிறுத்தப்பட்டு விட்டது. என்ன சொல்ல வருகிறது என்றால், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 25% உரிமை என்பது அரசியல் அமைப்பின் 12(1)(12)(4) அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பெண்கள், சிறுவர்கள், அந்த வகையில் உள்ளவர்களுடைய சட்டங்கள், நலன்கள் இன்னும் கூட்டப்படலாம். அதற்கு அரசியலமைப்பு அனுமதி அளிக்கிறது. அதாவது அவளுக்கு உங்களுக்கு விருப்பம் என்றால் அவர்களுக்கு இன்னும் சலுகைகளை கொடுக்கலாம் என்ற அனுமதி அது கொடுக்கிறது. அதே நேரத்திலே அரசியல் அமைப்பில் எந்த இடத்திலும் பெண்களுக்கு கொடுத்த சலுகைகளை குறைக்கலாம் என்று இல்லை. இதன் காரணமாக உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, 12(1) பிரகாரம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைதான் இது. 25% பெண்களுக்குரிய தேர்தலிலே எல்லா கட்சியிலும் கட்டாயமாக அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர் சபைக்கு போவதற்கு, உள்ள சபையிலும் பெண்கள் இருக்கிறது காரணமாக தான். அந்த உரிமை இல்லாமல் செய்ய முடியாது, அதை நீக்குங்கள். மறு அர்த்தம் என்னவென்றால், அந்த சட்டம் பின்னோக்கவே முடியாது, முன்னோக்கவே முடியாது, இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 50க்கு 50 என்ற அந்த திட்டமும் அந்த பெண்கள் உரிமை அந்த தொகுதிகளில் விகிதாசாரத்தில் அந்த அதிகம் சம்பந்தப்பட்டிருப்பதனால் 2 சட்டங்களையும் மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பழைய முறைக்கு தேர்தல் நடத்த சென்றாலும் கூட 100% விகிதாசாரத்தில் நீங்க தீர்மானித்தாலும் கூட இந்த 25% பெண்களுக்குரிய அந்த 50க்கு 50 என்ற பிரச்சனையில் அதுக்குள்ள மாட்டிக்கொண்டு கிடக்கிறது. ஒன்றை விட்டால் ஒன்று இல்லை, ஒன்றை விட்டால் ஒன்று இல்லை என்ற ஒரு நிலைமை அங்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் மாகாண சபை தேர்தலை பழசிலும் நடத்த முடியாது, புதிய முறையில் நடத்த முடியாத நிலைமை ஏற்படுகிறது. சரி, புதிய முறையில் நடத்துவதாக இருந்தால், எந்த புதிய முறையில் நடத்துவதாக இருந்தால் ஒரே ஒரு பிரச்சனை தான், எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு அது பூர்த்தியானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாகாண சபை தேர்தல் நாளைக்கும் நடத்தலாம். எல்லை நிர்ணயத்தை சீர் செய்வதற்கு யாருமே தயாரில்லை. அதான் அப்படி கிடப்பிலே கிடக்கிறது. அந்த எல்லை நிர்ணயத்தை தவிர்த்து விட்டு பழைய முறையில் நடத்தலாம் என்றால் இங்கு கொடுத்த உரிமை மாட்டி கிடக்கிறது. அதை நீக்க முடியாத நிலைமை. இப்படியான இக்கட்டான நிலைமையில் தான் நம் மாகாண சபை மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை அரசாங்கம் நினைத்தால் பழைய முறைக்கு சென்று சட்டத்தை கொண்டு வந்து பழைய முறைக்கு செல்லுகிறோம் என்று சொன்னாலும் ஒருவர் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். என்றால் சுமேந்திரனுடைய அந்த தனிநபர் பிரேரணைக்கும் ஒரு 4 குழுக்கள் எதிர்மனு தாக்கல் செய்து அதுக்கு கேள்விக்குட்படுத்தியிருக்கிறார்கள். இப்ப இதுக்கும் ஒரு செய்வார்கள் எல்லோரும் தெரியும். செய்யாமல் விட்டால், ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தின் பிரச்சனை போகாமல் விட்டால் அவர் நடத்தலாம். அது நாம் சொல்ல முடியாது, அல்லது எதுவும் நடக்கலாம். ஆனால் தற்போதைய 6ஆம் மாசம் 6ஆம் தேதி 2023 நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. அது 2ஐயும் கை வைக்க முடியாது என்று, பின்னோக்கி அளிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் தான் மாகாண சபை மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்போது தற்போதைய அரசாங்கத்திடம் சில சட்ட மேதைகள்
நீங்கள் மாகாண சபையை நடத்துங்கள் நடத்துங்கள் என்று கீர்வார் என்று கத்துகிறார்கள், கிழித்தெறிகிறார்கள். ஜனாதிபதி தெளிவாக சொல்லுகிறார், தற்போதைய அனுர தெளிவாக சொல்லுகிறார், மாகாண சபை நடத்தக்கூடிய காசி ஒதுக்கி இருக்கிறேன், மாகாண சபை நடத்தக்கூடிய சட்டத்தை ஏற்றி தாருங்கள். எப்படி? இந்த நுணுக்கம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லோரும் சேர்ந்து நீங்க சட்டம் கொண்டாதான் செய்யலாம். நிலைமை பின்னோக்கி செல்லுவதாக இருந்தால் இந்த 25 விதமான பெண்கள் உரிமை பாதிக்கப்படும். அதை இல்லாமல் செய்ய இயலாது. 50க்கு 50 என்ற மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய தொகுதி வாரி செய்தால்தான் தொகுதியிலே நேரடியாக மக்களை கவனிக்கக்கூடிய பிரதிநிதி வருவார். அது ஒரு ஜனநாயக நாட்டிலே அது ஒரு நல்ல ஒரு நன்மையான விஷயம். அது கொடுத்து விட்டு திரும்ப எடுக்கலாம். அப்படி என்றால் அந்த 2 திட்டத்தை நாங்கள் நீக்குகிறோம் என்பதை உச்ச நீதிமன்றத்துக்கு தெளிவான தக்க ஆதாரத்தை அரசாங்கம் வைக்க வேண்டும். இதை நீக்கத்தான் வேண்டும். அது அப்படி சொல்ல இயலாது. என்ன காரணம் சொல்வது உச்ச நீதிமன்றத்துக்கு? பெண்கள் உரிமை கொடுக்க தேவையில்லை, 50க்கு 50 தேவையில்லை என்று சொல்ல முடியாது. தக்க காரணம் காட்டப்பட்டால் உச்ச நீதிமன்றம் அதை எக்ஸெப்ட் பண்ணலாம். அந்த நிலைமை அங்கு இல்லை. இந்த நிலையில் தான் மாகாண சபை தேர்தலை நடத்துவது எவ்வாறு என்ற பிரச்சனைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதனைத்தான் நாம் விலவாரியாக கடந்த காலங்களில் எழுதி வருகிறேன். சில பேர் அதை வாசிப்பது நெடிய கட்டுரை என்பதனால் வாசிப்பதற்கு தவிர்த்திருப்பார்கள். அதனால் அந்த விடயம் தெரிந்திருக்காது. அதனால் தான் நான் இந்த விடயங்களை உங்களுடன் நேரடியாக பேசி இந்த விடயங்களை எத்தி வைக்கின்றேன். இதற்குள் உதாரணமாக அந்த தீர்ப்புகள் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் என்னுடைய கையில் இருக்கிறது. அதே நேரத்தில் 2017ஆம் ஆண்டு 14 சட்டம் என்ன சொல்லுவேன். நான் டீப்பா உள்ளுக்கு போகவில்லை. இலக்கத்தோடு உங்களுக்கு அப்படி யாராவது சந்தேகம் இருந்தால் நான் அதை விளக்கமாக சொல்வது தயாராக இருக்கிறேன். இப்போது முடிவாக நான் சொல்ல வரும் விடயம் என்றால், வரலாறை சொல்லி இருக்கிறேன். அதன் பாட்டுக்கு சிவனே என்று நடந்து கொண்டிருந்த மாகாண சபையை கெடுத்தது யார்? அதுக்கு துணை போனது யார்? அதனால் பாதிக்கப்பட்ட சமூகம் யார்? நமக்கு 24 தொகுதி கிடைக்க, 20வது தொகுதி கிடைத்திருக்க வேண்டும். 11 தொகுதியாக கிடைத்திருக்கின்றன. எள்ளி நிறுத்தி அநியாயம் நடந்திருக்கிறது. இப்படியான பிரச்சனையில் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது மீண்டும் ஒரு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு அதிலே எல்லா சமூகமும் திருப்திப்பட்டு அதனை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி செய்வதற்கு வழி இருக்கிறது. ஆனால் 2017ஆம் ஆண்டைய 14 திருத்தச் சட்டத்தினுடைய திரும்பவும் எல்லை நிர்ணயம் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய நிலை இல்லை. இப்ப பிரதமர் தலைமையில் தான் இருக்கிறது. அதற்குத்தான் நான் நினைக்கின்றேன், ஹரணி தற்போதைய பிரதமர் ஹரணி அவர்கள் எல்லை நிர்ணயத்தை நாம் தீர்மானிப்போம், அதன் பிற்பாடு தேர்தல் நடத்துவதை சிந்திப்போம் சொல்ல நியாயமான கதை. அதான் உண்மையான வழி. அதற்கு சிறுபான்மை கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும், சிங்கள கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும். ஏன் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் 70% கிடைக்க வேண்டிய தொகுதிகள் 83% கிடைத்த சிங்கள சமூகம் பின்னுக்கு இறங்கி வர விரும்பாது. அதாவது பறித்து கொடுக்க விரும்பாது. முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டிய தொகுதிகளை கூட நிரப்புவதற்கு தொகுதி இல்லை. அதே நேரத்தில் தேர்தலை நடத்துவோம் என்ற முடிவுக்கு வந்து சரி பரவாயில்லை 11 தொகுதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற முடிவுக்கு வருவார்களாயிருந்தால் இவர்கள் சமூகத்தின் துரோகிகளாக கணக்கெடுக்கப்படுவார்கள். ஏனென்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய 24 தொகுதி சரி பரவாயில்ல, 20 தொகுதி சரி 18 தொகுதியாக நமக்கு கிடைக்க வேண்டும், 11 தொகுதிகள் தான் கிடைத்திருக்கிறது. இதற்கு இந்த சிறுபான்மை கட்சிகள் ஓகே பண்ணுமாக இருந்தால் இது நமது சமூகத்துக்கு செய்யும் பாரிய துரோகமாக வந்து முடியலாம். அதுதான் ஒரே வழி இருக்கிறது. நான் கடைசியா சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், எல்லை நிர்ணயத்திலும் பிரச்சனை இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு 14 திருத்த சட்டத்தில் சில நன்மையான விடயங்களை மாற்ற முடியாமலும் இருக்கிறது. பழைய முறைக்கு சென்று தேர்தல் நடத்த முடியாத நிலையிலும் இருக்கிறது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது
மாகாண சபையின் தலையெழுத்து அம்போ என்பதுதான் எனது தீர்மானம். நாளை அரசாங்கங்கள் காலையில் கொண்டு வந்து மாலையிலும் சில திட்டங்கள் நிறைவேற்றலாம். நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன் செய்யலாம். அப்படி செஞ்சு நினைத்தால் நடத்தலாம். அப்படிதான் இந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றினார்கள். ஆகவே ஒரு சட்டமுறை நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் 2 கிழமை டைம் இருக்கிறது. அதற்குள் யாராவது பெண்கள் உரிமை சம்பந்தப்பட்ட இயக்கங்கள், வேறு நலம்புரி இயக்கங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே இது பாதுகாக்கப்படுவதற்கு வாதாடினார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு உச்ச நீதிமன்றம் பதிலளிக்காது. ஒருவேளை நீங்கள் அதை நீக்குவதாக இருந்தால் 2/3 தேவைப்படும். அதையும் செய்யுங்கள். சர்வஜன வாக்கெடுப்புக்கும் செல்லுங்கள். ஏனென்றால் அரசியல் அமைப்பின் 12(1) பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை நன்மை கூடலாமை ஒழிய குறைய முடியாது. அதன் காரணமாக நீங்க குறைப்பதற்கு நீ முயற்சித்திருந்தால் நீங்க சர்வஜன வாக்கெடுப்பு செல்லுன்னு சொல்லலாம். இதையெல்லாம் அறிந்து கொண்டு பேசுகின்றார்களோ அல்லது அறியாமல் பேசுகிறார்களோ எங்களுக்கு தெரியவில்லை. தேர்தலை நடத்துங்கள். யார் நடத்துவது? இந்த அரசாங்கம் அல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் நடத்தவே முடியாது. அதே உச்ச நீதிமன்றம் இருக்கத்தான் போகிறது, அதே அரசியலமைப்பு இருக்கத்தான் போகிறது, அதே சட்ட திருத்தம் இருக்கத்தான் போகிறது, அதில் இருக்க பெண்கள் உரிமை இருக்கத்தான் போகிறது. அப்ப களவெடுத்து தான் செய்ய வேண்டி வரும். அல்லது கண்ணை கட்டிவிட்டு மாயாஜாலம் செய்தால் மட்டும்தான் தேர்தல் நடத்தலாம். இதைத்தான் உங்களுடன் பேசினேன். அடுத்த கட்டமாக வேறு சம்பந்தமான சில விடயங்கள் பேசியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனை நீங்கள் உங்களோட கருத்துக்களை நாகரிகமான முறையிலும் அழகான முறையிலும் நீங்கள் என்னுடன் கலந்து பேசினீர்கள் என்றால் பல ஆதாரங்களையும் நாம் சட்டபூர்வமாக பேசினத்தில் சில ஆதாரங்களை கேட்டால் அதை நாம் பேசிக்கொள்ளலாம். வஸ்ஸலாம்.